நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சாரா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 20,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மொபைல் Realme Narzo 60. இந்த மொபைலில் மொத்தமாக 128 GB மற்றும் 258 GB சொல்லிட்டு மொத்தமாக 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,000 மற்றும் 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைல் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு குட்டியாக ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மொபைலில் மொத்தமாக 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. காஸ்மிக் பிளாக் மற்றும் மார்ஸ் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக 2 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 கலரும் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மொபைலோட மொத்த வெயிட் 183 கிராம் இருக்குது. இந்த மொபைலோட டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மொபைலோட பின்பக்கத்தில் ரியர் கேமராவில் ஒரு பெரிய கேமரா சர்க்கிள் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மொபைலோட பாக்ஸில் நமக்கு அடாப்டர் வந்துடும், இந்த மொபைலுக்கான கேஸ் வந்துடும், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மொபைலோட பேக் சைடில் பாட்டமில் நார்சோங்கிற நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. ஆனால் மொபைலோட பேக் சைடில் வந்து பார்க்குறது ஒரு கிளாஸில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 6.43 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. டிஸ்பிளே ஒரு மாதிரி ஸ்மூத்தான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷனுக்காக Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட மொத்த பிரைட்னஸ்க்காக 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறது ஒரு மாதிரி நல்லாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுக்குறாங்க. ஸோ அதோட அக்யூரன்சியும் ஒரு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து அந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 64 MBக்கான ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அது சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூடவே 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவுட்டோரில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் இன்டோரில் எடுக்கிற ஃபோட்டோஸோட ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமராவில் இவங்க 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸும் ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் அந்த பியூட்டி மூல் எடுக்கும்போது மூஞ்சி கொஞ்சம் பலப்பலன்னு ஆகிடும், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரியர் கேமரா மற்றும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 30 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். இப்போ இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் Android 13 மேலே Realme UI 4.0 ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸுக்காக அவங்க Dimensity 6020ங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி Dimensity 700 சொல்லிட்டு ஒரு ப்ராசர் இருந்துச்சு, அதை ரீநேம் பண்ணி இப்போ 6020 இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த மொபைலில் 8 GB மற்றும் 128 GB, ரெண்டாவது 8 GB மற்றும் 256 GB சொல்லிட்டு மொத்தமாக 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாமல் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கேமர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாமல் தான் இருக்கும். அடுத்து அந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்டுக்கான சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 33 வாட் அப்படிங்கிறதுனால சார்ஜ் ஏற்றுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட டாப் சைடில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பாட்டம் சைடில் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கான டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் தான். ஸோ ஒரே நேரத்தில் நம்மளால் 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரதுனால பவர் பட்டனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதுவும் வராது. இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் மொத்தமாக 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் ஃபஸ்ட் வேரியண்ட்டும், 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜுக்கான செகண்ட் வேரியண்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 128க்கான மொபைல் 18,000க்கும் 8 256 GBக்கான மொபைல் 20,000க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே 20,000 ப்ரைஸில் இன்னும் மொபைல் தேடிட்டு இன்னும் ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த மொபைலில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலே இதே 20,000 ப்ரைஸ்க்குள்ளே இன்னும் ஒரு சில மொபைல் பற்றின வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்டுலையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் வாங்கினா Realmeல தான் மொபைல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது Realmeல மொபைல் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சின்னு சொல்லி நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.